ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராதே. எல்லாரும் வந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க, மனசுல ரொம்ப அழுத்தமா இருக்குங்க மேம், என்ன நினைச்சாலும் எங்களால அதை மாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல பதிவுகள்ல கொடுத்துட்டே இருக்கேன். காலையில எந்திரிச்சு எந்த நினைவு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே உங்க சிந்தனையும் மாறிடும். அதனால கண்டிப்பா நீங்க காலையில எழுந்து நினைக்கக்கூடிய நினைவுகள்ல ரொம்ப கவனமா இருங்க. இந்த மைண்ட் ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை வந்து உங்க மைண்ட்ல போட்டுட்டே இருக்காதீங்க. ஸோ உங்க மைண்ட்ல போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத விஷயத்த அது ரொம்ப அழுத்தமா மாறிடும். அதனால இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே ஒரு வழி, காலையில நேரமே எழுந்த பிறகு காலையில உட்காந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்க. பெட்லயே உட்காந்துட்டு எவ்வளவு அஃபர்மேஷன் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருங்க மைண்ட்ல. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்றைய நாள் சிறப்பா இருக்கும், நான் நினைச்ச காரியம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு, இறைவனுக்கு நன்றி அப்படி சொல்லுங்க. நைட் தூங்க போகும்போதும் அதே மாதிரி இந்த காரியம் நல்லபடியா நடைபெற்று முடிஞ்சாச்சு, இறைவனுக்கு நன்றி. உடனே சுகம் இல்லைன்னா கூட, நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குதுன்னு பேசி பழகுங்க. ஏன்னா பல பேருக்கு நெகட்டிவா பேசுறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. பழக்கம், நான் எதா இருந்தா கூட எனக்கு சரியில்லை இது சரியில்லைன்னு பேசி பழகுவோம். சோ அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வாங்க. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கு. சோ நீங்க பெரியவங்க என்ன பண்றீங்களோ குழந்தைங்க அதை பார்த்து அப்படியே வளர்றாங்க. தட்ஸ் ஆல். சோ அதனால நீங்க உங்க குழந்தைங்களை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா மனசுல வந்து குப்பைகளை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றது ரெக்கமெண்ட் பண்றது 21 நாள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய காரியம் நடந்ததாக சொல்லணும். எப்படின்னா இப்போ காலையில எழுந்திருக்கிறீங்க 8 மணி, காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கலாமே. அஃபர்மேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்றது காலையிலே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு 5 மணிக்கு நீங்க காலையில எழுந்த உடனே பெட்லயே உட்காந்து இன்றைய நாள் சிறப்பா இருக்கு. இப்போ உங்க பையன் வந்து நல்லா படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என் பையன் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று விட்டான், அந்த இறைவனுக்கு நன்றி, வாசுதேவ் கிருஷ்ணருக்கு நன்றின்னு சொல்லணும். கையில காசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பணம் வந்து பண வரவு நிறைய இருக்குது எனக்கு, அது கொடுத்த பகவான் கிருஷ்ணருக்கு நன்றி, பகவானுடைய அருளால என்கிட்ட நிறைய இல்ல ஆனா இருக்குதுன்னு சொல்லணும், பகவானுக்கு நன்றி. இந்த மாதிரி 21 தடவை நீங்க காலைல சொல்லணும். 5 மணிக்கு சொன்ன நீங்க அதே மாதிரி 6 மணிக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிக்கிங்கப்பா. போன்ல ரொம்ப ஈஸியா அலாரம் செட் பண்ணிக்க முடியும். 6 மணிக்கும் அதே மாதிரி ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. 7 மணி 8 மணி 9 மணி 10 நீங்க தூங்க போற வரைக்கும் அலாரம் செட் பண்ணி 21 டைம் சொல்லிக்கிட்டே இருங்க. இது என்ன நடக்கும்னா 21 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுடைய காரியம் ரொம்ப அழகா சுலபமா நடந்துரும். இது பல பேர் செஞ்சிருக்காங்க, அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் எழுதுறதே நான் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட காரியம் வெற்றி அடைஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு பல பேருக்கு இப்ப நேரம் இல்லைன்னு சொல்றீங்க. இது இந்த அஃபர்மேஷன் நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும். இதுல நீங்க 2 கோரிக்கை எடுத்துக்கலாமா, நம்ம எனக்கு பண வரவும் வேணும், உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயமும் எடுத்துக்கலாமானா எஸ் யூ கேன், 2ம் எடுத்துக்க முடியும். பட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க போடுற எஃபர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நடந்து முடிஞ்சதாக நீங்க சொல்லணும். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் மன ஊக்கமா இருக்கணும் மேம், எப்பவுமே நான் தைரியசாலியா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா டெய்லியுமே கொரோனால ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கிளாஸஸ் ஜூம்ல போயிட்டு இருக்கு. இது ரொம்ப இலவசமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லியும் 1000 பேர் பங்கேற்பாளர்கள் உள்ள வந்து கிளாஸ் கேட்டு மனத்தெளிவு அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு மன அழுத்தம் போயிட்டு இருக்கு. சோ நான் என்ன விரும்புறேன் அப்படின்னு சொன்னா இது நிறைய பேருக்கு போகணும். ஸோ பீப்புள் இப்ப நிறைய பேர் அதை வந்து விரும்பி கேட்க வராங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கொடுக்குற ஃபோன் நம்பர்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா உங்க லிங்க்ல ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணி பயன்பெற முடியும். உங்களோட மனசை எப்பவுமே பத்திரமா வச்சுக்கோங்க. கண்ட இடத்துல கொடுக்காதீங்க, குப்பையாக்காதீங்க. அதுதான் கிருஷ்ணாவும் சொல்றாரு. மண்மனா பௌமத் பக்தோ, உங்ககிட்ட கொடுத்தது ஒரே மனசு, அந்த மனசை என்கிட்ட கொடுத்துரு. மண்மனா பௌமத் பக்தோ, என்னுடைய பக்தனா மாறு. மத்யா ஜீமாம் நமஸ்குரு, என்கிட்ட நமஸ்காரத்தை செலுத்து. மாம் ஏவி சத்தியம் பிரதிஜான பிரயோஷம், என்ன சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், உன்னை பாத்துக்கிறேன்னு பகவான் சொல்றாரு. ஸோ மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, படிங்க. ஸோ நான் இது படிக்க மாட்டேன் அதுதான் படிப்பேன், ஏதோ ஒண்ணு நீங்க படிக்கிற விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குதான்னு மட்டும் பாருங்க. வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள், மெயினான விஷயம் நீங்க பாக்குறது கேட்கறது பேசுறதுல கவனம் செலுத்துங்க. அதிகமா தப்பான விஷயங்களை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மனசு தப்பான விஷயங்கள் தான் நினைக்கும். தப்பான விஷயத்த கேட்டுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நடக்கும்.
தப்பான விஷயம் காசிப் பேசிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசெல்லாம் சரியா இருக்காது. சோ இந்த மனசை சரியா வச்சுக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த புலன் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. கூர்மோங்கா நீவ சர்வசக. இது கிருஷ்ணா சொல்றார். ஆமை தன் புலன்களை எவ்வாறு அடக்கி கொள்கிறதோ அது போன்று தேவைக்கு பேசு, தேவைக்கு கேளு, தேவையான விஷயங்களை மட்டும் பாருன்னு கிருஷ்ணாவே நமக்கு கீதையில சொல்றார். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு அடுத்த பதிவுல இன்னொரு உபயோகமான தகவல்களோட நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ராதே ராதே.